ரொம்ப தூரமா நடந்து வந்த களைப்பால ஒரு மரத்தடியை படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க அந்த குருவும் சீடனும். குருவோட கனவுல சிவன் காட்சி தந்து, உன்னுடைய சீடன் ஒரு பூதத்தால சாக போறான், உன்னுடைய சக்திகளை பயன்படுத்தி காப்பாத்த முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போறாரு. அவர் சொன்ன மாதிரியே அங்க வர்ற பூதத்தை தடுத்து நிறுத்துறாரு குரு. இவனுடைய ரத்தத்தை குடிச்சிட்டு வான்னு யமன் என்ன அனுப்புனாரு, எல்லாம் தெரிஞ்சு நீங்களே என்ன தடுக்கிறது சரியான்னு அந்த பூதம் கெட்டுச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்த அந்த குரு தன்னுடைய சீடன் கையே ஒரு முள்ளால கீறி ரத்தத்தை எடுத்து அந்த பூதத்துக்கிட்ட கொடுக்கவும், அந்த பூதமும் யமனுடைய ஆணைப்படியே ரத்தத்தை குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. பக்கத்துல இருந்த பச்சிலைகளை பறிச்சுட்டு வந்து கட்டுப்போட்டு விட்டாரு அந்த குரு. இந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தும் கூட சீடன் ஒரு வார்த்தை கூட கேட்கல. குரு ஏன்னு கேட்க சீடன் சொல்றான், குருவே, நான் உங்க மேல ரொம்ப பக்தி வச்சிருக்கேன், நீங்க எது செஞ்சாலும் அது என்னுடைய நல்லதுக்காகத்தான் இருக்கும்னு. ஆம் நண்பர்களே, கடவுள் மேல நம்ம வச்சிருக்கிற பக்தி இந்த மாதிரி தான் இருக்கணும்.